நம்ம இன்றைக்கி முத்தூஸ் கிச்சனில் பார்க்க போகிறது கடலைப்பருப்பு புட்டு. எப்படி செய்யணும்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்து ஊற வச்சுட்டேன். அது 2 மணி நேரம் ஊறிட்டு இப்போ அலசிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அரைச்சா போதும். அரைச்சிட்டு அதை தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். இட்லி மாரி ஊற்றி வேக வச்சிடணும். அப்புறம் வேக வச்சு நான் காமிக்கிறேன். சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டால் போதும். சர்க்கரை போடக்குள்ள சால்ட்டு ரொம்ப போடக்கூடாது. தேவையான அளவு நம்ம இனிப்பு போட்டுக்கலாம், சுகர். பாருங்கள், இப்போ கிரைண்டரில் போட்டு 5 நிமிஷம் ஓடினோன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இட்லி மாரி ஊற்றி வேக வச்சுருவோம். இட்லி பானையில் ஒரு தட்டில் தான் வைக்கணும். 2 தட்டிலையும் வைக்கக்கூடாது. ஒரு தட்டில் தான் வேக வைக்கணும். இப்போ இந்த இட்லி மாரி வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா அழகாக இட்லி மாரி வந்துடுச்சு. இது இப்போ சூடு ஆறினோன்னே நம்ம அப்படியே பொலன்னு உதுத்து விட்டு தேங்காய் சர்க்கரை போடணும். நான் ஒரு 5 நிமிஷம் ஆறினோன்னே நம்ம இது பண்ணிவிடும், உதுத்து விடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டேன். நெய்யும் ஒரு ஸ்பூன் வேணால் நீங்கள் இஷ்டப்படுறவங்க போட்டுக்கலாம். நெய் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நல்லா. என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.